my friends, welcome to my YouTube channel Hariya Vlogs. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இப்போ வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டு டேட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு வந்து இருக்கிற வந்து குரூப்க்கும் சரி கண்டிப்பா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஏன் வந்து நிறைய அவசரமா டென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எக்கச்சக்கமா. ஸோ ப்ரியோராகவே முன்னாடியே வந்து ஷாப்பிங் என்ன மாதிரியான லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணுறதும் சரி, என்ன மாதிரியான அவுட்ஃபிட் எங்கெங்கே வாங்கணும், எந்த பிளேஸில் வாங்கணும், எவ்வளோ கம்மியாக வந்து லைக் நம்மளுக்குலாம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப மந்த்துக்கு வந்து பிஃபோராக வந்து பிளான் பண்ணிட்டா அது ரியலி வந்து கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய வெட்டிங் அவுட்ஃபிட் மொத்தமாக லைக் எப்படின்னா என்ன அவுட்ஃபிட் போட்ட எந்த தீம் அண்ட் அந்த அவுட்ஃபிட்டோடைய வந்து காஸ்ட்டும் சரி, எங்கே வாங்கினேன், எப்போ வாங்கினேன், நான் வெட்டிங்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு பிஃபோராக வந்து மந்த்ஸ்க்கு வந்து பிஃபோர் வந்து பண்ணேன். அண்ட் நான் பார்த்தா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய காஸ்ட் பட்ஜெட் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து காஸ்ட் வந்து பிரேக் டவுன் எது வேணா சொல்லிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு வைக்க போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட மேரேஜ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா February 26, 2024. ஸோ அரௌண்ட் 7 to 8 months வந்து ஆச்சு. ஸோ நான் வந்து என்னுடைய வெட்டிங் தீம் வந்து எது அப்படின்னு சொல்லி நான் வந்து கிறிஸ்டியன் மேரேஜ் தான் வந்து பண்ணேன். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து லைக் ஒயிட் சாரீ வந்து போகலாமா இல்லை ஃப்ராக்குக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். பட் எனக்கு வந்து ஒயிட் ஃப்ராக் தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேங்களா ஒரு ஆசை. ரிசப்ஷன் லுக்குமே வந்து நான் வந்து லைக் ஒரு கோல்டன் சாரீ. ஸோ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட லுக், இதுதான் என்னோட கிறிஸ்டியன் லுக் அண்ட் இதுதான் வந்து என்னுடைய ரிசப்ஷன் லுக் ஓகேங்களா. என்னுடைய ஃப்ராக் வந்து எங்கே வந்து வாங்கினேன் அப்படின்னா சென்னையில் தான் வாங்கினேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா ஓவராலாக அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சுன்னா லைக் எங்கெங்கெல்லாம் லைக் வந்து சரியோ ஒரு வாட் எவர் சம் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சர்க்கிளில் ரீசெண்டாக மேரேஜ் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து கேட்டேன் ஓகேங்களா. மேக்கப் ஆர்டிஸ்டோட டீட்டெயில்ஸ், ஸோ அவங்க எவ்வளோ வந்து காஸ்ட் இது பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து கூகுள் சர்ச் நான் வந்து இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறமா யூடியூப், அதுக்கப்புறமா வந்து என்னோட அவுட்லுக்ஸ் ஒரு ஐடியாக்காக வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஓகேங்களா. இதுதான் ஐடியாஸ் எல்லாமே இப்படிதான் வந்து கிடைச்சது. வந்து எனக்கு வந்து பிப்ரவரி வந்து மேரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுச்சுனாலுமே நான் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4 months பிஃபோர் 4-5 months அந்த மாதிரி பிஃபோரே வந்து ஒரு செப்டம்பர் மந்த்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சர்ச் பண்ண வந்து ஆரம்பிச்சேன் லைக் எப்படிலாம் இருக்கு ஃப்ராக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து லைக் பால் கவுன் ஃப்ராக்ஸும் சரி. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஃப்ராக்ன்றது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதர் ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து டெலிவரி ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் காஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 40K 60K கூட இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 30,000 to 35,000 வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம வந்து போட வேணாம், லைக் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது, இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமமாக எவ்வளோ கிடைக்குது வந்து சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா வந்து நான் ரெண்டல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரெண்டலுக்கு வந்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வந்து கான்செப்ட் வந்து இருந்துச்சு. விஷவாகத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் லண்டன் ஸ்டோர். மேபி சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ஒரு ஃபேமிலி ஷாப் தான். ஏன்னா கிட்ஸுக்கும் இருக்கும், மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், எல்லாருமே ஃபேமிலியை ஷாப் பண்ணுற ஒரு ஷாப் தான். இந்த இடத்துல எப்படி வந்து ஃப்ராக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எங்களுக்கு ரியலி ஷாக்கு. பட் எப்படி சொல்றது, ப்ரைஸும் சரி, பீசஸும் சரி, கலெக்ஷன்ஸும் சரி. கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. லைக் ஸ்டாண்டர்டாக இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸ் வந்து எனக்கு ரியலி ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ராக். பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஃப்ராக் வந்து ஒரு ஆஃப் ஷோல்டராகவும் வந்து போட்டுக்கலாம். பின்னாடி வந்து கார்செட் டைப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஃபிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இத்தனைக்கும் அங்கேயுமே வந்து ஃபிட்டிங் வந்து அவங்களே வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீயாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸும் சரி, லைக் இந்த ஷாப் பேர் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா இது எதுவுமே ப்ரொமோஷன்லாம் வந்து ரியலி இல்லை. இப்போ ஒரு சில விஷயம் இருக்க பார்த்தீங்களா, சரி இது முன்னாடியே வந்து தெரிஞ்சிருந்தா நம்ம காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ தூரம் அலைஞ்சமே, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் அலைஞ்சுமே, இது அப்படி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண போய் தான் நான் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதே இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை. அவங்களுக்கும் ரியலி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும் லைக் 8,000 நான் வந்து எப்படி சொல்லணும்னா 7,000 சில்லற 7,000 சம்திங். எனக்கு அக்யூரேட்டாக அந்த வந்து பில்லை பற்றி ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 8,000 கீழே தான். ஸோ 7,000 சில்லற. ஸோ நீங்கள் 8,000 வச்சுக்கலாம். 8,000க்கு ஒரு வெட்டிங் ஃப்ராக் வந்து ரியலி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. காஸ்ட் வைஸ்மே வந்து
இது வாங்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு நான் வந்து பிஃபோர் ரெண்டலுக்குமே நான் வந்து அப்ரோச் பண்ணேன். ஒரு 2 to 3 ஷாப்ஸ் வந்து எக்மோர்லயும் சரி, அண்ணா நகர்லயும் சரி, ரெண்டல் ஷாப்ஸ்ல வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து 5K 6K வந்து கேட்டாங்க. ஒரு ரெண்டலுக்கே வந்து ஒரு 5K 6K கேட்கறது வந்து ஒரு நியூ ஃப்ராக் வந்து நம்மளுக்கு ஓன் பண்ற ஒரு நியூ ஃப்ராக் வந்து நம்மளோட வெட்டிங் ஃப்ராக் வந்து ஒரு 8Kக்கு வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து ரியலி வந்து ஒரு நல்ல ரியலி சூப்பரான வந்து அதுக்கான வந்து அசசரிஸ் பார்க்கலாம். ஸோ அசசரிஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் வந்து வச்சுட்டு இருக்க க்ரௌன் ஆக்சுவலி அங்குமே வந்து அசசரிஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் வந்து வெயில் அண்ட் வந்து க்ரௌனு, அதுக்கப்புறமா க்ளவுஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்களே சேல் பண்ணுறாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் எல்லா அசசரிஸுமே நாங்கள் வந்து வாங்கலை. நான் வாங்கினது வந்து இந்த க்ரௌன் பீஸ் தான். இந்த க்ரௌன் பீஸுமே நான் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். லைக் 400ல வந்து இருக்குது, எல்லாமே 400 700 வந்து இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக்லையும் ஒரு ரொம்ப லேசான விஷயமா வந்து லேசான ஒரு திங்கால வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து லைக் எனக்கு அது அந்த அளவுக்கு காஸ்ட்டுக்கு ஒர்த்தாக வந்து தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட க்ரௌன்லையும் சரி, நான் க்ரௌனோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து கோபுரம் மாதிரி வந்து வேணும் அப்படின்றது மாதிரி தான் எனக்கு வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ க்ரௌன் பீஸ் வந்து நான் அங்கே தான் வந்து வாங்கிட்டேன். ஸோ க்ரௌன் பீஸ் வந்து கொஞ்சம் வந்து லைக் கொஞ்சம் காஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து க்ரௌன் பீஸ் மட்டும் ஒரு 1200 கிட்ட ஆச்சு இந்த வெறும் இந்த க்ரௌன் பீஸ். பட் ஆனால் வந்து ஹெவியானது தான். ஃபுல்லாக வந்து ஸ்டோன், இப்போ வரைக்குமே அந்த ஸ்டோன் வந்து சிங்கிள் ஸ்டோன் கூட கீழே வந்து விழல. நல்ல ஒரு வெயிட்டான ஒரு க்ரௌனாக தான் வந்து இருந்துச்சு. அண்ட் எனக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வந்து நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அது வந்து நான் காஸ்ட் வந்து கொடுத்து வந்து வாங்கலை. அதுக்கப்புறமா க்ளவுஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் போட்டேன். பிகாஸ் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். இந்த க்ளவுஸ் வந்து நான் போட்டிருக்க அந்த லீஃப் மாதிரி இருக்கிற இந்த டைப் ஆஃப் க்ளவுஸ் வந்து ஒரு 400 கிட்ட வந்து வாங்கினேன். வந்து போட்டிருக்கிற வந்து அந்த வந்து நெக் பீஸ் வந்து நான் சவுகார்பேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வந்து அமெரிக்கன் ஸ்டோன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏடி ஸ்டோன் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமெரிக்கன் ஸ்டோன் ஜுவல்லரி வந்து செட்டு வந்து எவ்வளோனா 1000 ருபீஸ். நானும் இது 1000 ருபீஸ் தான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா மேக்கப் பற்றி வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ரெண்டுத்துக்குமே என்ன மாதிரியான மேக்கப், அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ், அதை பற்றின காஸ்ட், நான் யார்கிட்ட வந்து போனேன், எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அது வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் அவுட்லுக் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னோட ரிசப்ஷன் அவுட்லுக். நான் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து பார்த்து தான் கொஞ்சம் வந்து இன்ஸ்பயர் ஆகினேன். கொஞ்சம் கோல்டன் சாரி வித் வந்து கிரீன் கலர் கிரீன் ஜுவல்லரி வந்து வச்சு கிரீன் ஸ்டோன் வச்சு ஜுவல்லரி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காம்பினேஷன் பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வந்து கான்செப்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து போத்தீஸில். ஸோ இதுதான் என்னுடைய வந்து வெட்டிங் சாரீ. இது வந்து ரோஸ் கோல்டன் சொல்ல முடியாது, பட் இது கோல்டன் தான் வந்து. இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23K இந்த சாரீ வந்து. இது வந்து பட்டு சாரீ. ஸோ லைக் இந்த சாரீக்கான பிளவுஸ் வந்து நான் ஒர்க் வச்சு வந்து பண்ணலை, சிம்பிளாக தான் வந்து பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து ஒர்க் வச்சு பண்ணால் ஃபியூச்சரில் வந்து அந்த வந்து ஆரி ஒர்க்கால வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லைக் ஒரிஜினல் பீஸ் வந்து ஒரிஜினல் கலர் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு வந்து சிம்பிளாகவே வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நார்மல் நேம் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான வந்து ஜுவல்லரி செட் தான். இது வந்து விக்டோரியன் ஜுவல்லரி செட். இது வந்து என்னோட கோல்டன் சாரிக்கு வந்து ரியலி வந்து சூப்பராக ஆப்ட் ஆச்சு. அண்ட் இது வந்து கிரீன் கலர் எமரால்டு மாதிரி இருக்கும், சூப்பராக வந்து இருந்துச்சு, ஒரு ரிச் லுக் வந்து கொடுத்துச்சு. பட் சவுகார்பேட்ல வந்து கணேசா ஆர்ட் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டோட மெயின் ஸ்ட்ரீட்ல வந்து லாஸ்ட்ல வந்து இருக்கும். ஸோ அங்கதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ்ல சாரி இது வந்து ரெண்டல் வந்து எடுத்தேன். ரெண்டல் வந்து 4K ஆச்சு. அது கீழே வந்து அவங்க கம்மி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சவுகார்பேட்ல பேங்கிள்ஸ் குடோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்ல வந்து நான் வந்து போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். வந்து பேரப் பண்ணி தராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு கையில வந்து 2 செட்டு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. இதுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 800 வந்து ஆச்சு இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து மட்டுமே. வந்து ஏர் அசசரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்ன ஜடை வச்சு அதுக்கு மேல வந்து வச்சிருந்தேன். இது வந்து ஸோ இதுதான் அந்த வந்து லைக் ஜடைக்கு மேல வச்சேன். நீங்க வந்து வெட்டிங்க்கு மட்டும் இல்ல, வேற எதுக்காச்சும் எந்த ஒரு ஒகேஷனுக்கு வந்து இது மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து தாராளமா வந்து வாங்கிக்கலாம். ஆனா நான் ரியலி வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ வரைக்குமே இது வந்து கலர் வந்து ஃபேட் ஆகல. ரியலி பார்க்கவே வந்து ஒரு நல்ல கோல்டன் தெரியல. கோல்டன் சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு கோல்டன் வந்து இருக்கு ஓகேங்களா. அந்த மாதிரி இல்ல, உண்மையான ஒரு கோல்டன் கலர்ல வந்து இருந்துச்சு. ரியலி சூப்பரா இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 800. மேக்கப் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ப்ராசஸ்க்காக தான் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வெட்டிங் ப்ரிப்பரேஷனை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து மேக்கப் வந்து நான் கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்பலாம் வந்து ரொம்ப சப்டிலா ரொம்ப சிம்பிளான மேக்கப்பாக வேணும். எனக்கு கிறிஸ்டியன் லுக்கும் சரி லைக் ரிசப்ஷன் லுக்கும் சரி ரொம்ப சப்பிளாக வந்து எனக்கு மேக்கப் வந்து வேணும். ரொம்ப எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணணும் கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்தது. ஸோ அதே மாதிரி தான் கூகுள்லையும் சரி, கூகுளில் வந்து எப்படி சர்ச் பண்ணேன்னா எனக்கு நியர்பையில் இருக்கிற லொக்கேஷன் வந்து வேணும்.
பிகாஸ் இவன் நல்லா பண்ணுறவங்க வந்து தூரத்தில் வந்துருந்தா அவங்களுக்காக வந்து அகாமடேஷன் சரி, டிரான்ஸ்போர்ட்டும் சரி, இதுமாரி ஃபுட்டும் சரி எல்லாமே நம்ம தான் வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அமௌண்ட் வந்து. ஸோ அதுக்காக நான் வந்து தனியாக வந்து கொடுக்க முடியாது. ஸோ கிட்ட இருக்கிற மாதிரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சர்க்கிளில் வந்து தேடி பார்த்தேன். ஸோ அப்படி எப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டுமே வந்து நான் ஒரு 10க்கு மேலே இருக்கும், 10 to 15 மேலே கூட இருக்கும். நான் ஒருத்தவங்கள காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு அவங்க அப்ரோச் பண்ணி லைக் அவங்களுடைய பேஜ் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி லுக் பண்ணுவீங்களா, எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. எனக்கு மேக்ஸிமம் வந்து இருக்குதுலே நான் வந்து கேட்ட அமௌண்ட் வந்து ஒரே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் லுக்கு மட்டும் நீங்கள் தனியாக வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 25,000 20,000. இதுக்கு வந்து கேட்டிங்கன்னா ரிசப்ஷனுக்கு அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு ஈவெண்ட், ரெண்டுக்குமே சேர்த்துலாம் வந்து பண்ண மாட்டோம், ஒன்றுத்துக்கு ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஒரு காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 45,000 40,000ன்ற மாதிரிலாம் எனக்கு இதுவே இவ்வளோ காசு எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கடைசியில் வந்து ஒருத்தவங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். லைக் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அவங்க வந்து ஷாலினி மேக்கப் ஆர்ட்னு சொல்லிட்டு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஐடி எல்லாமே வந்து கீழே வந்து கொடுக்குறேன். அண்ட் இதுவும் வந்து எந்த ஒரு ப்ரைட் ப்ரொமோஷனில் இல்லை, எந்த ஒரு எதுவுமேக்காகவுமே இல்லை. எனக்கு ரியலி அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து நான் வந்து அவங்க கிட்ட வந்து 10K வந்து கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க என்னுடைய ஓவரால் வந்து எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து எந்த லுக் வந்து கிறிஸ்டியன் லுக்கும் சரி, ரிசப்ஷன் லுக்கும் சரி, எந்த லுக் வந்து பிடிச்சிருக்கு? ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ வெட்டிங்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிப்ஸ் வேணும்னாலும் சரி, ஆர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, அண்ட் எந்த லுக் வந்து பிடிச்சிருக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஐடியா வச்சுருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். guys and subscribe to my channel Harya Vlogs. and இதில் வந்து நான் வந்து பாலிக்கு வந்து போனேன், அதோட வீடியோஸ் அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள் அண்ட் டூ சப்போர்ட்.